ஆதரிக்கும் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் வலதுசாரிகளா? 21ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் வலதுசாரிகள் மிக பெரும் வெற்றிகளை பெற்று எழுச்சியடைந்து வருகின்றனர். அமெரிக்காவில் 2016ஆம் ஆண்டு முதல் தடவையாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றமை தீவிர வலதுசாரி அரசியலுக்கு கிடைத்த வரவேற்பு எனலாம். அதேபோன்று 2014இல் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடென கருதப்படுகின்ற இந்தியாவில் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி வெற்றி பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு படிப்படியாக இந்த நூற்றாண்டில் பல நாடுகளிலும் எழுச்சியடைந்து வந்த தீவிர வலதுசாரிகள் இன்று அமெரிக்கா, நெதர்லாந்து, ஆஸ்திரியா போன்ற பல நாடுகளில் அரியணையில் அமர்ந்துவிட்டனர். ஜெர்மனி, பிரான்ஸ், போலந்து, ஹங்கேரி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் கடும்போக்குடைய வலதுசாரிகள் பெரும் செல்வாக்குடைய கட்சிகளாக வளர்ந்து வருகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தீவிர இந்துத்துவ அமைப்பான RSS ஆட்சி 3வது தடவையாக நடக்கின்றது. 2008இல் அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் பல பொருளாதார பிரச்சனைகளை உலகம் எதிர்கொண்டது. இதனால் உள்நாட்டில் ஏற்பட்ட வேலைவாய்ப்பின்மை மற்றும் பொருளாதார மந்த நிலைக்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் குடியேறிகள் மற்றும் புலம்பெயர் மக்களே காரணம் என்ற கருத்துருவாக்கம் வலதுசாரிகளால் பரப்பப்படுகிறது. கோர்ப்பரேட் நிறுவனங்களும் முதலாளிகளும் தமக்கு எதிரான தொழிற்சங்க நடவடிக்கைகளை தவிர்க்க இந்த கருத்துருவாக்கத்தை ஊக்குவிக்கின்றன. பல நாடுகளில் இந்த வலதுசாரி கட்சிகள் என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டு குறிப்பிடத்தக்க அளவு செல்வாக்கை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆப்ரேட்டிவ் மாடல் என்ன அப்படின்னு சொன்னால் தீவிர தேசியவாதம் பேசுறது, அந்தந்த நாடுகளைச் சேர்ந்த பாரம்பரியம், நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லி பேசுறது. வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மக்களோ, வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மதங்களோ, இவங்கள்லாம் நம்ம நாட்டு பாரம்பரியங்களை அழிக்கிறாங்க, இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. அப்போ இயல்பாகவே வேலையின்மை அதிகமாக இருக்குது, குடியேறும் மக்கள்னால பிரச்சனைகள், இதனால் அந்தந்த நாடுகளின் மக்கள் வலதுசாரிகளை ஆதரிக்கிறாங்க. இது குறிப்பாக யூரோப்பில் பல நாடுகளில் இருக்கு. அந்த வகையில் ஜெர்மனியில் வாழும் ஈழத்தமிழர்களில் ஒரு சிலர் இன்று நடக்கவுள்ள பொதுத் தேர்தலில் ஜெர்மனியின் கடும்போக்கு வலதுசாரி கட்சியான AfD ஆதரிக்கும் கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பரப்புகிறார்கள். இலங்கை தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் 2009 இறுதி யுத்தத்தின் பின்னரான அரசியல் போக்கில் புலத்திலும் சரி நாட்டிலும் சரி தீவிர வலதுசாரி போக்கினை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக சமூக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அவை எழுதிச்சினம் என்னென்னு கேட்டால் நீங்கள் AfDக்கு போடுங்க. 2009 பின்னர் புலம்பெயர் நாடுகளில் ஈழத்தமிழர்கள் மத்தியில் பேசப்படும் கடும்போக்கு தமிழ் தேசியம் அல்லது குறுந்தமிழ் தேசியம், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் இனத்தூய்மைவாதம் பேசும் தமிழ் வலதுசாரி சீமானை கொண்டாடும் ஆதரிக்கும் கூட்டம் ஒன்று ஈழத்தமிழர்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கே முதலிடம் என்கிறாரோ, அதே போன்று ஜெர்மனியில் AfD ஜெர்மனியர்களுக்கே முதலிடம் என்கிறதோ, அதே மாதிரி சீமான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே முதலிடம் என்கிறார். தமிழ்நாட்டை தமிழர்களே ஆள வேண்டும் என்கிறார். Strong countries take care of their own people first. Think smart, demand better, take action. தமிழருக்கே முழக்கத்தை முன்வைத்தவன் நம்முடைய பாட்டனார் சோமசுந்தர பாரதி அவர்கள். அதை இவர்கள் எல்லாம் அதே முழக்கத்தை பின்னாடி நகல் எடுத்து முழங்கினார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அதை ஆளுகிற உரிமையும் அவருக்கே தான். அடுத்தவன்ட்டு கொடுத்துட்டு மண் கொடுத்து மண்டிடுற பரம்பரை முடிஞ்சிருச்சு. சீமானின் தமிழ் நாசிசத்தை இனப்பற்று மற்றும் தமிழ் தேசியம் என கொக்கரிக்கும் ஈழத்தமிழர்கள் நாட்டிலும் புலத்திலும் அதிகரித்துள்ளார்கள். அதைவிட கணிசமான அளவு இஸ்லாமிய போபியா ஈழத்தமிழர்களிடையேயும் அதிகரித்து வருகின்றது. ஒரு பக்கம் வெள்ளாள சாதிய மேலாதிக்க பெருமை பீத்தல்களும் அதன் பாலான வன்முறைகளும் பெருகியுள்ளன. 2009 வரையான ஆயுத போராட்டமாக தமிழ் விடுதலை போராட்டம் நடந்த போது நீறு பூத்த நெருப்பாக சாதிய வேறுபாடுகள் அமுங்கியிருந்தன. 2009 பின் சாதிய வரி கொழுந்துவிட்டிருக்கிறது. வெள்ளாள பெருமை பேசும் பாதாள உலக குழுக்களும் கூட ஜாழ்ப்பாணத்தில் இயங்குகின்றன. இலங்கையில் தமது அரசியல் செயலாபத்துக்காக தீவிர வலதுசாரி தமிழ் தேசியவாதத்தை சில கட்சிகளும் மற்றும் அரசியல்வாதிகளும் பேசுகின்றன. குறிப்பாக சிவஞானம் ஸ்ரீதரன், கனகரத்னம் சுகாஸ், பொன்னம்பலம் கஜேந்திரகுமார், ராசையா உமாகரன் என பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. இதனை சிங்கள தரப்பிலும் செய்கின்றனர். நாட்டில் கடந்த போரை காரணம் காட்டி சுமார் 20 வருடங்களுக்கு முன்னரே புலம்பெயர்ந்து வாழும் மக்களிடையே இந்த கடும்போக்கு வலதுசாரி சிந்தனைகள் மேலோங்கி இருக்கின்றன. புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் தாம் வாழும் நாடுகளில் பெரும்பாலும் குழுக்களாக பிரிந்து வாழ்கின்றனர். உளுத்து போன சாதியை புலம்பெயர் நாடு வரை கொண்டு வந்து தமக்குள்ளேயே பிளவுபட்டு நிற்கின்றனர். புலம்பெயர் நாடுகளில் இருந்து கொண்டு பணம் அனுப்பி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் சாதிய குழுக்களை நடத்துகின்றனர். புலம்பெயர் தமிழர்கள் தமக்காக போராடிய முன்னாள் போராளிகளும் மாவீரர்களின் குடும்பங்களும் வறுமையில் வாட கோடிக்கணக்கான பணத்தை கோயில்கள் கட்டவும், கோயில்களை புனரமைப்பு செய்யவும் மற்றும் திருக்குறளுக்கு மண்டபமும் இந்து சமயத்துக்கு கண்காட்சி மையமும் அமைக்க கொட்டுகிறார்கள். மாம்பழ திருவிழாவில் படைத்த மாம்பழத்தை லட்சங்கள் கொடுத்து ஏலம் எடுக்கிறார்கள். இத்தகைய தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளை ஆதரிக்க என ஜாழ் மையவாத வலதுசாரி ஊடகங்களும் துணை போகின்றன. தாம் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் வெள்ளியர்கள் அல்லாத இஸ்லாமிய மக்களை சந்தேகத்தோடு பார்க்கின்றனர். தாம் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் வெள்ளியர்களிடம் குட்டு வாங்கிக் கொண்டு சமரசம் செய்து கொண்டு வாழ தயாராக இருக்கும் ஈழத்தமிழர்கள் சக புற வெளிநாட்டவர்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டிருக்கின்றனர். இந்த போக்கு புலம்பெயர் நாடுகளில் 2ஆம் தலைமுறையினரிடம் குறைவாக காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது.
ஈழத்தமிழர்களிடம் மேலோங்கி வரும் பேரினவாத மனப்பாங்கு தமிழர்கள் நாம் தான் உயர்ந்தவர்கள், எங்களுடைய கலாச்சாரம், மொழி மற்றும் மதம் மட்டுமே உயர்ந்தது என உயர்வு சிக்கல் அதிகரிக்கின்றது. இதனாலேயே சீமான் போன்ற பிற்போக்குவாதிகளை ஆதரிக்கின்றனர். கடந்த வாரம் ஐரோப்பிய நாடுகளில் நம்ம பொடியில் என்ற தலைப்பில் இசை பயணம் மேற்கொண்ட ரப் பாடகர் வாசிகன் ராசியா குழுவினரின் இசை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து கலந்துரையாடல் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை சமூக செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்துகின்றனர். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைத்து எவ்வாறு மோடி அரசு இந்தியாவில் இந்துத்துவ மத அரசியலை நடத்துவதை விமர்சிக்கும் ஆய்வாளர்கள் ஈழத்தமிழர்களிடையே வளர்ந்து வரும் தீவிர தேசியவாத வலதுசாரி சிந்தனைகள் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கனடாவில் லண்டனில் தமிழர் ஒருவர் எம்பியானால் கொண்டாடும் புலம்பெயர் தமிழர்கள் சீமான் பேச்சை கேட்டு தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்கின்றனர். அதே நேரம் உலகெங்கும் புலம்பெயர்ந்து தொழில் புரியும் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடாது என்கின்றனர். ஹிட்லர் எப்படி ஜூத இன மக்களை ஜெர்மனியர்களுக்கு எதிர்நிலையில் நிறுத்தி ஜூதர்களை எதிரிகளாக சித்தரித்து தனது ஆட்சியை நிலைநிறுத்தினார், அதே மாதிரி EFT கட்சி இஸ்லாமியர்களை மற்றும் வெளிநாட்டு மக்களை ஜெர்மனியர்களுக்கு எதிர்நிலையில் நிறுத்தி வாக்கு சேகரிக்க முயற்சிக்கின்றது. இதே பாணியை சீமான் தமிழ்நாட்டில் திராவிட கொள்கையை தமிழக தேசியத்துக்கு எதிராக நிறுத்தி தனது பிழைப்பு அரசியலை முன்னெடுக்க முயல்கிறார். ஈழத் தமிழர்கள் மத்தியில் மெல்ல மெல்ல உருவாக்கி வரும் இந்த தீவிர வலதுசாரி தமிழ் தேசியவாதம் முறியடிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் சரிபுலைக்கு அப்பால் எப்போதுமே பெரிதொரு இனத்தினை முற்றுமுழுதாக வெறுத்து இனவழிப்பு செய்யும் மனநிலையோ கொள்கையோ காணப்பட்டிருக்கவில்லை. அவ்வப்போது பரஸ்பர சந்தேகம், தவறான புரிந்துணர்வு மற்றும் பழிவாங்கலின தமிழர் தரப்பால் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் மீதான வன்முறைகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் அத்தாக்குதல் தற்காலிகமானவையாகவும் பிழையான வழிநடத்தல்களாகவுமே காணப்பட்டிருந்தன. தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட ஏனைய போராட்ட இயக்கங்களிடமும் கூட இஸ்லாமிய வெறுப்பு காணப்பட்டிருக்கவில்லை. ஆனால் புலிகளற்ற தற்காலத்தில் புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்களிடம் ஒரு இஸ்லாமிய போப்பியா காணப்படுகின்றது. ஜெர்மனியில் வருகிற தேர்தலில் 20% அதிகமான வாக்குகளை பெறும் என எதிர்பார்க்கப்படும் கடும்போக்கு தேசியவாதம் பேசும் AFT கட்சியை கண்டித்து ஜெர்மன் மக்கள் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள். ஹிட்லரின் நாசி ஆட்சியினால் ஏற்பட்ட அழிவுகளிலிருந்து பாடம் படித்த ஜெர்மனியர்கள் AFT-யை வெறுக்கிறார்கள். தமிழர்களும் வரலாறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 30 வருட யுத்தம் தந்த வடுக்கள் மற்றும் வழிகளை மறக்கக்கூடாது. ஜாதும் ஊரே ஜாவரம் கேளீர் என்ற தமிழ் அறம் நிலைநாட்டப்பட வேண்டும். முழுக்க 200 நாடுகளுக்கு மேல் தமிழர்களுக்கான என்ன பஞ்சப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம, உடுத்து துணி இல்லாம, தங்க இடம் இல்லாம கப்பலாய் ஓடி போனவங்க பூரா சீமான் பேசுகின்ற, சீமானுடைய அரசியல் தற்குறிகள் பேசுகின்ற வந்தேரி அரசியலை அங்க இருக்கிறவங்க பேசியிருந்தானா உங்க நிலைமை என்ன? ஈழத்தமிழர் நிலைமை என்ன? நீ வெளியே போட வந்தேரிங்கன்னா லண்டன்கார சொன்னானா, நெதர்லாந்துக்கார சொன்னானா, நார்வேக்காரன் சொன்னானா, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க அங்க போய் உட்கார்ந்து திராவிடம் எதிரி, பெரியார் எதிரி. பெரியாருக்கு உனக்கு என்ன இருக்குது?